பொதுவாக வந்துட்டு திமுகவோட கடந்த கால ஆட்சியில் வந்துட்டு கட்டட அனுமதி வாங்கணும்னா வந்துட்டு பல மாதங்களை வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுவும் இல்லாமல் கட்டட அனுமதியை போன ஆட்சி காலங்களில் கொடுக்கல. இந்த ஆட்சி அமைஞ்சதுல அதுவும் ஒரு மாசத்துல மட்டும் 17 கட்டட அனுமதி கொடுத்துருக்காங்களா? 2 மாதங்களில் 17 உயரடுக்கு கட்டிடங்களுக்கு சிஎம்டிஏ அனுமதி வழங்கியிருக்கிறது. 2024 ஆண்டு முழுக்க திமுக அரசு அனுமதி வழங்கிய கட்டிடங்களுடைய மொத்த எண்ணிக்கையே 17 தான். 2025ஆம் ஆண்டில் வெறும் 9. இவங்க 2 மாதங்களில் இதை கொடுத்திருக்கிறார்கள். மிக மிக முக்கியமான விஷயம், இந்த 17 விண்ணப்பங்களும் 2-3 ஆண்டுகளாக சிஎம்டிஏவில் லஞ்சத்தை எதிர்பார்த்து நிலுவையில் இருந்த கோப்புகள். காசே வாங்காமல் கொடுத்துருக்காங்க. ஏன் சார் டிஎம்கே கவர்மெண்ட் இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்காம வச்சிருந்தாங்க? ஏன் பர்மிஷன் கொடுக்காம வச்சுருந்தா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ கொடுன்னு சொல்லிட்டு சேகர் பாபு அன்சுல் மிஸ்ராவும் கேட்டுக்கிட்டு வந்திருப்பாங்க. கட்டுப்படி ஆகிற அளவுக்கு தானே லஞ்சம் கொடுக்க முடியும். எந்த பில்டரும் பாக்கெட்லேருந்து லஞ்சம் கொடுக்க போகிறதில்ல. அந்த லஞ்சத்தை கொடுத்துட்டு அந்த லஞ்ச காஸ்ட்டை பில்டிங்கில் வைப்பாங்க. அப்போது பில்டிங்கில் வச்சு விற்கிற காஸ்ட்டு சேலபுளான்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு சதுரடி 9,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய தொகை லஞ்சமாக எல்லாம் நிறைய கொடுக்குறாங்கன்னா அந்த 9,000 ரூபாய் சதுரடி 9,500 ரூபாய் ஆகும். அந்த இடத்துல 9,000 ரூபாய்க்கு விற்கலாம். 9,500 ரூபானா ஓகே, இந்த அமெனிட்டி இருக்குது அந்த அமெனிட்டி இருக்குன்னு சொல்லி விற்கலாம். இவங்க கேட்குற பிரைபு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை 10,500 ரூபாய் ஆக்குச்சுன்னா மக்கள் வாங்க எப்படி விற்கும்? பக்கத்தில் ஒற்றை எழுத்து நிறுவனம் ஒரு கட்டடத்தை கட்டுது, லஞ்சமே கொடுக்காம. ஏன்னா கட்டடமே மாப்பிள்ளை சார்புடையது அல்லவா?